செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சீத்த செல்லப்பாண்டியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலர் முத்து, மாவட்ட செயலாளர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நௌஷாத் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பேருந்து நிலையம் மற்றும் எழுநூத்திமங்கலம் ஊராட்சி ஆகிய பகுதிகளில் அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP சிவசுப்பிரமணி, KS தென்னரசு ஆகியோர் இதில் பங்கேற்று வீடு மற்றும் கடைகளில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கியதோடு திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகர கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து நோன்பு கஞ்சி அருந்தினார். அப்போது பேசிய அவர், ரமலான் பண்டிகைக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கியவர் புரட்சித் தலைவி அம்மா என பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கட்சி துண்டினை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.